என் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தை என்னுடைய மனசுல மாம்சமாகிவிட்டது, அல்லது என்னுடைய மனது அதை ஏற்றுக்கொண்டு விட்டது. முதலாவது நீதியை தேடக்கூடாது, முதலாவது தேவனுடைய நீதியை தேடணும். அது எப்படி நான் பெற்றுக்கொண்டேன்? அவரே எனக்கு நீதியாக்கி, அவருடைய நீதியையும் அவருடைய பரிசுத்தத்தையும் தூக்கி எனக்குள்ள வச்சுட்டாருப்பா. அது கூட சரியில்லைங்க. அவரே எனக்குள்ள நீதியாக வாழுகிறார், அவரே எனக்குள்ள பரிசுத்தமாக வாழுகிறார். உன்னை யாருங்க குற்றப்படுத்த முடியும்? தில்லா யோசுவா பேசுறான். நான் 40 வருஷம் தேவனோடு நடந்திருக்கிறேன், இப்ப நான் போற வழியிலே போறேன். அவர் சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகாதுன்னு இருக்கிறார். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டுள்ள நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? அந்த தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டுள்ளதுனாலே நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகன் அல்லவா? அதனால்தான் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறேன். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு 92வது அவருடைய அனந்த ஞானம், His sovereign wisdom 92 out of 500. யார் வார்த்தையை விசுவாசிக்க போகிறீர்கள்? மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ள போகிறார். அது என்ன? யாருடைய வார்த்தையை நீங்கள் நம்ப போகிறீர்கள்? நீங்கள் இன்றைக்கு ஒரு உறுதியான தீர்மானம் எடுங்கள். உங்களை பற்றி உங்கள் தகப்பனாகிய தேவன் என்பதை விட உங்களை பற்றி உங்களை சிருஷ்டித்த தேவன். ரைட்? ஒரு பேனா எடுத்துக்கிடுங்க. நீங்களும் நானும் அதை பயன்படுத்துகிறோம். ஆனால் நாம் அறிந்திருக்கிறதை விட அந்த பேனாவை சிருஷ்டித்தவர் தான் அதிகமாக அதை குறித்து அறிந்திருப்பார். அப்போ நீங்கள் உங்களை சிருஷ்டித்தவருடைய வார்த்தையை நம்பணும். அப்பொழுது நீங்கள் வாக்கு பண்ணப்பட்டுள்ள அத்தனை ஆசீர்வாதங்களையும் லகுவாக பெற்று அனுபவிப்பீர்கள். ஏனென்றால் அவர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதை முதலாவது வாசிப்போம். சங்கீதம் 138:2 பின்பகுதி, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். You have magnified your word more than anything. அப்போ தேவன் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. ரைட்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். பிசாசோ பிசாசின் ஏஜென்ட்டுகளோ என்ன சொல்லுகிறார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தருடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதை விசுவாசிப்பேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? தொடர்ந்து நாம கீழே போகும்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். தேவனுடைய வார்த்தை உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறது? வாசிக்கவா? அங்கே எபிரேயர் 10:10 வாசிக்கிறேன். ஹீப்ரூ 10:10, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். We have been sanctified because of that unique sacrifice. உங்களுடைய பிசாசின் ஏஜென்ட்டுகள் என்ன சொல்லுகிறாங்க? நீ பரிசுத்தமாக்கப்படவில்லை, நீ பாவி. ரைட்? அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? ஒருவனும் பரிசுத்தமாக்கப்பட முடியாது. அப்ப நாம எல்லாரும் பாவின்னு சொல்றாருலே உங்க பாஸ்டர். அடுத்த நாள் போய் பாஸ்டர் பாவி எப்படி இருக்கீங்க நீ கேட்க முடியுமா? ஐயா, வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நான் ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையிலே நன்றாக முன்னேறி கொண்டே இருக்கிறேன். அது அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. அதே அதிகாரம் எபிரேயர் 10:14 தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். You are perfectly perfected என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் பிசாசும் பிசாசின் ஏஜென்ட்டுகளும் சொல்லுகிறார்கள், நீ அறகுறை கேசு, நீ பூச்சி, நீ புழு, நீ தெள்ளு பூச்சி. எதை விசுவாசிக்க போகிறீர்கள்? உங்களுடைய தோல்விகளுக்கெல்லாம் காரணம் ஒன்றை சொல்லட்டுமா?
ஐயா, தேவன் உங்களை பற்றி என்னென்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. என்னுடைய வாழ்க்கை 65 ஆண்டுகள் வீணாகி விட்டன. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, அங்கிளுக்கு 73 இயர்ஸ் ஓல்டு மாயம், காட்ஸ் கிரேஸ். பாருமா, 65 வருஷம் நானும் பல சபைக்கு போனேன். பிறந்ததே கிறிஸ்தவ குடும்பத்தில். நீ பாவி, நீ முட்டாளு, உனக்கு ஒன்றும் தெரியாது, தேவனால் உன்னை நேசிக்க முடியாதுங்கிற பொய்யை சக்சஸ்ஃபுல்லாக பிசாசின் ஏஜென்ட்டுகள் நம்ப வச்சுட்டாங்க. என் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வி. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஏராளமான கடன் பிரச்சனை, வியாதி தொல்லை. நல்லவர் நல்லவர் நல்லவர், இப்போ வியாதி இல்லை, வியாகுலம் இல்லை, விரக்தி இல்லை, கடன் பிரச்சனை இல்லை, குடும்பத்தில் நல்ல ஐக்கியம் வந்து விட்டது. நல்லா இளைப்பாருகிறேன். கடன் பிரச்சனை தேடியும் காணவில்லை. ஏனென்றால் என் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தை என்னுடைய மனசுல மாம்சமாகிவிட்டது, அல்லது என்னுடைய மனது அதை ஏற்றுக்கொண்டு விட்டது. மூன்றாவது பாருங்கள், தேவன் என்ன சொல்லுகிறாரு, பிசாசும் அவனுடைய ஏஜென்ட்டுகளும் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அங்கே 8:30 ஆஃப் த புக் ஆஃப் ரோமன்ஸ், ரோமர் 8:30, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் யுவர் ஒர்க். நீ கிரியை செய்ததுனால நீ நீதிமான் ஆக்கப்படவில்லை. இன்னொருவர் சிலுவையிலே கிரியை செய்தாரு, அதை நீ விசுவாசித்ததுனாலே நீ ரட்சிக்கப்பட்டாயே, அன்றைக்கே நீ நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறாய். பிசாசும் பிசாசின் ஏஜென்ட்டுகளும் என்ன சொல்றாங்க? நீ குற்றவாளி, தேவன் உன் மேல பிரியமா இல்லை. ஆனா வசனம் என்று சொல்லுது, நீ நீதிமான் ஆக்கப்பட்டு இருப்பது மாத்திரமல்ல, நீ மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாய். அது என்ன மகிமை? இயேசு சொன்னார் அல்லவா, பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை இவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்னாரு. அந்த தேவ மகிமையினால் நீ முடிசூட்டப்பட்டு இருக்கிறாய். அருமையான தேவர்களே, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் தேவ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் தேவ நீதி மாட்டி ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எனக்கு பயமே இல்லைங்க. ஒரு வியாதி என்ன அணுக முடியாது. கிருபை. எனக்கு பயமே இல்லை. ஒரு விபத்தும் என்னை அணுக முடியாது. கிருபை. கிருபைக்கு அளவில்லையே, தேவ கிருபைக்கு எல்லை இல்லையே. அப்பா 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 எப்பா, நான் எப்படி நீதிமான் ஆகுன்னு சொல்லட்டா அந்த கதையை? இன்னைக்கு வேற பாடம், அதை ஒரு லைஸை டச் பண்ணுவோம். 1 கொரிந்தியர் 1:31, 1 கொரிந்தியர் 1 chapter verse 31 என்ன சொல்லுகிறது? இயேசுவையே உங்களுக்கு நீதி ஆக்கி விட்டார். அந்த நீதிக்கு பேர் என்ன? தேவநீதி. முதலாவது நீதியை தேடக்கூடாது, முதலாவது தேவனுடைய நீதியை தேடணும். அது எப்படி நான் பெற்றுக்கொண்டேன்? அவரே எனக்கு நீதி ஆக்கி விட்டார். என்கிட்ட பழுதே இல்லைங்க. அவரே எனக்கு பரிசுத்தமானார், அவரே எனக்கு தேவ நீதியானார். எனவே என்னிலே பழுதொன்றும் இல்லை. அது என்னுடைய கீழ்ப்படியாமையினாலேயோ என்னுடைய கீழ்ப்படிதலினாலேயோ குறையவும் செய்யாது, கூடவும் செய்யாது. பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு நீதியானார். பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார். இயேசு உன் நீதி, இயேசு உன் பரிசுத்தம், இயேசுதான் உனக்கு எல்லாமானார். இயேசு என் நீதி, இயேசு என் பரிசுத்தம், இயேசுதான் எனக்கு எல்லாமானார். எனவே so what? பழுதொன்றுமே உன்னில் இல்லை, பழுதொன்றுமே என்னில் இல்லை. ஏன்? இயேசுவே எனக்கு நீதியானார், இயேசுவே எனக்கு பரிசுத்தமானார். குதூகலம், கொண்டாட்டம் தாங்க. நான் உழைச்சி பரிசுத்தமாகவில்லைங்க, நான் பரிசுத்தமாக வாழ்ந்து நான் பரிசுத்தனாகவில்லை. அவருடைய நீதியையும் அவருடைய பரிசுத்தத்தையும் தூக்கி எனக்குள்ள வச்சிட்டாருப்பா. அது கூட சரியில்லைங்க. அவரே எனக்குள்ள நீதியாக வாழுகிறார், அவரே எனக்குள்ள பரிசுத்தமாக வாழுகிறார். உன்னை யாருங்க குற்றப்படுத்த முடியும்?
அதனாலதான் கலாத்தியர்ல சொல்றாரு, நீ குற்றச்சாட்டப்பட முடியாதவர், உன்னுடைய ஆவி மனிதரில் நீ பரிசுத்தமாக்கப்பட்டு பரிபூரணமாக்கப்பட்டு தேவ நீதிமானாக்கப்பட்டு தேவ நீதி ஆக்கப்பட்டு தேவ நீதிமாட்டி ஆக்கப்பட்டு என்னுடைய செய்தியை கேட்கிற சந்தோஷப்பட்டு கலிகுறு, மீசையை முறுக்கி விடு. உன்னுடைய உழைப்பினால் நீ நீதிமானாக முடியும் என்றால் அவர் சிலுவைக்கே போயிருக்க மாட்டார் தெரியுமா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்களுக்கு எல்லாமே இலவசம். உங்களுக்கு பரிசுத்தம் இலவசம், உங்களுக்கு தேவநீதி இலவசம், உங்களுக்கு பரிபூர்ணம் இலவசம், எல்லாமே இலவசங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் ஆகையினால் தான் பாக்கியவான்கள். இந்த வார்த்தை சொல்லுகிறது 1 யோவான் 4:17 அவர் இருக்கிற பிரகாரமாக, as he is are we on the face of this earth. What does it mean? அவர் இருக்கிற பிரகாரமாக இந்த 21வது நூற்றாண்டுல நீங்களும் நானும் பூமியில தேவர்களாக இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுது. பிசாசும் பிசாசின் ஏஜென்ட்டுகளும் என்ன சொல்றாங்க? இதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது, நீங்க புழு, நீங்க பூச்சின்னு சொல்றாங்க. நீங்களும் தலையை ஆட்டிட்டு போறீங்க, ஆண்டவரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு. என்னது தொடரும் தெரியுமா? நன்மையும் கிருபையும் தொடர வேண்டிய இடத்துல இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நாயும் பேயும் தொடருது. அப்படி என்றால் என்ன பொருள்? வியாதியோடு, வியாகுலத்தோடும், குடும்ப சண்டையோடும், குடிப்பழக்க பிரச்சனையோடும், வேற என்ன, திருமணமாக லேட் ஆகுது, திருமணம் ஆயிட்டுனா குழந்தை இல்லை. எல்லாவற்றுக்கும் காரணம் உங்க பிரச்சனையை கப்பல் நிறைய ஏற்றுவாங்க. நான் ஒரு சில பிரச்சனை தான் சொன்னேன். எல்லாரும் தலைக்கு மேல வச்சிருக்கீங்க, கப்பல் நிறைய வச்சிருக்கீங்க. உங்கள் பிரச்சனைகளை கப்பல் நிறைய ஏற்றி கொண்டு ஏசப்பாட்ட போய், அப்பா நான் உங்க பிள்ளை தானே, எனக்கு ஏன் கப்பல் நிறைய பிரச்சனைன்னு கேட்டா என்ன சொல்லுவார் தெரியுமா? யோவான் 8:32 ஒழுங்கா வாசி. அது என்ன யோவான் 8:32? யூ ஹாவ் நாட் நோன் த ட்ரூத். சத்தியத்தை அறிஞ்ச விடுதலை. இன்னைக்கு இதுவரைக்கும் எத்தனை சத்தியம் பார்த்தோம்? முதலாவது என்ன பார்த்தோம்? நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் அவர் இருக்கிற பிரகாரமாக இந்த பூமியில இப்பொழுது இருக்கிறீர்கள். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் சத்தியத்தை அறியவில்லை. அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. இதை ஏற்றுக்கொள்ள முடியுதா? நான் நீதிமான், ஆனா இன்னும் பாவம் செய்கிறேன். நான் பரிசுத்தவான், இன்னும் எனக்கு பாவத்திலிருந்து முழுமையான விடுதலை இல்லை. நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இருக்கிறது. ஆனாலும் அந்த சூழ்நிலையோ அல்லது பிசாசோ சொல்லுகிற உங்களுடைய மனசாட்சி சொல்லுகிறது மெய்யல்ல, அது நிஜமல்ல. தேவனுடைய வார்த்தை தான் நிஜம். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு 138 அவர் தமது சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் தன்னுடைய வார்த்தையை மைமைப்படுத்தி இருக்கிறார். 5வது, தேவனுடைய வார்த்தை உன்னை பார்த்து என்ன சொல்லுது? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆகும். ரைட்? பிசாசு ஏஜென்ட் என்ன சொல்றாங்க? வரம் பெற்ற ஊழியர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆகும். நான் அதை வாசிக்கட்டுமா? இயேசு சொன்னா நீங்க சீரியஸா எடுப்பீங்களா? The book of Mark chapter 16 verses 17 and 18. மார்க்கு 16வது அதிகாரம் 17 மற்றும் 18வது வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இதுல என்ன சொல்லியிருக்கீங்க? விசேஷித்த வரம் பெற்றவர்கள் என்று சொல்லி இருக்குதா, அல்லது விசுவாசிக்கிறவளா நடக்கிற அடையாளங்கள்னு சொல்லியிருக்கா? இன்னைக்கு தேவனுடைய சரீரமாகிய சபை ஆம வேகத்துல கூட போகல, நத்த வேகத்துல கூட போகலங்க. ஏன் தெரியுமா? எல்லா விசுவாசிக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பயங்கரமான அற்புதங்களையும் செய்யத்தக்கதாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையாக இயேசுவே குடிகொண்டிருக்கிறார். சத்தியத்தை அறியல, சும்மா சொல்லுவாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, சும்மா சொல்லுவாரு. என்ன சொன்னாரு? நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார. சும்மா சொல்லுவாரா? சீரியஸா சொல்லியிருப்பாரா? அப்போ அப்படி அவர் சொல்லி இருந்தால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, நீ கல்லறை தோட்டத்தையே காலி செய்யக்கூடிய ஆற்றல் உனக்குள்ள இருக்குத. அதை வச்சுக்கிட்டு நீ நடுத்தருவில் இருக்கிறிய. ஒரு டெட் பாடியை ரைஸ் பண்ண,
அவன் வீட்டை உனக்கு எழுதி தந்துருவானே, ரைட்? இதுவல்லவோ ஊழியம். பிசாசு ஏஜென்ட்டுகள்னா யாருன்னு உனக்கு புரியுதா? சத்தியத்தை அறியாத ஊழியர்கள் எல்லாருமே, சத்தியத்தை புரட்டி பேசுகிற ஊழியர்கள் எல்லாருமே பிசாசுக்கு ஏஜென்ட்டுகள். அவர்கள் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். அவங்களும் வாழ மாட்டாங்க, உன்னையும் வாழ விட மாட்டாங்கப்பா. கேட்கிறதுக்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள், ரைட்? 6வது பாருங்க, வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். பிசாசும் அவருடைய ஏஜென்ட்டுகளும் என்ன சொல்லித்தராங்க? ஜெபம் பண்ணாமல் அவருக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், உபவாசம் செய்யாமல் அவருக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்படி எங்கெங்க பைபிள்ல இருக்கு? தெளிவா இருக்குங்க. விசுவாசம் மாத்திரம்தான் தேவனுடைய இருதயத்திலே உங்களுக்கு இடம் பிடித்து கொடுக்கும். அருமையான தேவர்களே, எதை நம்புறீங்க? உங்க முழங்கால நம்பாதீங்க, விசுவாசத்தை நம்புங்க. அது எளிதிலும் எளிது, ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவருடைய வழிகள் எல்லாமே எளிதிலும் எளிதானது. அவர் என்ன சொன்னாரு? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாகவும் இருக்கு. 40 நாள் உபவாசம் பண்ணி நீ கஷ்டப்பட்டியன்னா அங்கே தேவன் வேலை செய்ய முடியாது. ஏன்? நீ ஓ பட்டினியை நம்புறா, வேற என்னத்தை நம்புறா? ஓ முழங்கால நம்புறா, தேவனை நம்பல. எதுக்காக உபவாசம் பண்றீங்க? எப்படி என்ன எடுக்கலாம்? உதாரணம், உன் பிள்ளைக்கு குழந்தை இல்லை, நீ என்ன செய்யறா? உபவாசம் பண்ற. வேதத்துல அதுக்கு உதாரணம் இருக்கா? அவளுக்கு குழந்தை இல்லை, எலிசா அங்க போறான். அப்படியே சாரிமா உனக்கு குழந்தை இல்லையோ, நான் ஒரு 40 நாள் உபவாசம் பண்ணிட்டு வரேன் அப்படியே சொன்னா. ஏமா வெயிட், இன்னையிலேருந்து 10வது மாசத்துல உனக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை ஆண் குழந்தைங்க. இதுதாங்க தேவனுக்கு பிரியமான ஜெபம். இயேசு கிறிஸ்து எந்த பிரச்சனையை நீங்க பண்ணுகிற மாதிரி உபவாசம் பண்ணி ஏதாவது தீர்த்து வச்சாரா? அல்லது எலியா தீர்த்து வச்சானா? எலிசா தீர்த்து வச்சானா? பேதுரு தீர்த்து வச்சானா? பவுல் தீர்த்து வச்சாரா? எல்லாருக்கும் ஒன் வேர்ட் பிரேயர் தான். படுக்கை எடுத்துக்கொண்டு நட, இறையாதே அமைதலாரு, சிறு பண்ணே எழுந்துரு, ரைட்? தபித்தாலே எழுந்துரு, லாசருவே வெளியே வா. such an awesome God you are. நீ அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான தேவனாக இந்த உலகத்திலே வலம் வந்து கொண்டு இருக்கிறாய். நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளை நான் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்றேன். அன்னைக்கு ஒரு அம்மா ஜெபம் கூப்பிடுறாங்க, ஐயா என் புருஷன் காணாம போயிட்டான். ஒரே வார்த்தை, 24 மணி நேரத்துல உன் புருஷன் உன்னை தேடி வருவான். இதுதாங்க தேவனுக்கு பிரியமான பிரேயரு. இந்த பிரேயர் தான் இயேசு கிறிஸ்து எடுக்க சொன்னாரு. மார்க் 11:23. எப்பா, பிரச்சனையை பார்த்து பேசுறதா பெஸ்ட் பிரேயரு. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், சீஷர்களை பின்பற்றுங்கள். ஜெபம் செய்ய சிறந்த வழி. அதுல யாருமே எந்த பிரச்சனைக்காகவும் எந்த தேவைக்காகவும் உபவாசம் பண்ணி தலைகீழ நிற்கல. அது பிசாசினுடைய உபதேசம். அவருடைய ஏஜென்ட்டுகள் உங்க முழங்கால்களை முடக்கிறதுக்கு, வேற என்ன, உங்க பட்டினியா போடுறதுக்கு. அவன் சிரிச்சிட்டு இருக்கான். நீ கர்த்தர் நல்லவர்னு ருசி பார்க்கல. நீ கர்த்தர் நல்லவர்னு பாடுற, கர்த்தர் நல்லவர்னு பாடுற. அவன் அங்க நின்று சிரிக்கடா. உண்மையை சொல்லு, உனக்கு அவர் நல்லவரா இருக்காரா? நீ நடுத்தருல நிற்கிறா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். இந்த நாளிலிருந்து உங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாச என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு. இவர்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறார்கள். தேவன் இவர்களுடைய வாயிலே கொடுத்திருக்கிற வார்த்தையை சரியாக பயன்படுத்துவார்கள். இவர்கள் டாக்டர் ரிப்போர்ட்டை நம்ப மாட்டாங்க, பிசாசுடைய வார்த்தையை நம்ப மாட்டார்கள், பிசாசுடைய ஏஜென்ட்டுடைய வார்த்தையை நம்ப மாட்டார்கள், தேவனுடைய வார்த்தையை நம்புவார்கள் என்று இந்த நாள்ல இருந்து நான் டிக்ளேர் பண்றேன் உங்க சார்பாக. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள், எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். 8வது பாருங்க, மோசே என்ன சொல்றான்? மனிதன் வாழ போகிறது 70 அல்லது 80 வருஷம். நீ எல்லாரும் அதை பிடிச்சிட்டீங்க. 60 வயசுல ஈசி சேர்ல உட்கார்ந்துடுறீங்க. நான் 73 வயசுங்க. நீங்க இப்ப எந்த ஊர்ல இருந்து இந்த செய்தியை கேட்குறீங்க? ஹைதராபாத்ல இருந்து கேட்குறீங்களா? கிருபை கிருபை கிருபை.
இங்க இருந்து ஓடியே ஹைதராபாத்துக்கு வந்துடுவேன். ஏன்? என்னுடைய பலன் எப்படி ஆயிற்று? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனாக மாறிவிட்டது. என்னுடைய கால்கள் மான்கால்களை போல மாறிவிட்டன. என்னுடைய வயது திரும்ப வாழ வயதாக மாறிவிட்டது என்று எழுதியிருக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். இளமை திரும்பிட்டுங்க. ஹல்லேலூயா. மனிதன் சொல்றான் 80 வருஷங்கிறான். தேவன் தெளிவாக சொல்லுகிறார். ஆதியாகமோ அதை விடுவோம், அதுக்கு முன்னாடி வாங்க. யோவான் 6:58 ரீசன் சொல்றாரு. நீ என்னுடைய மாமத்தை புசிக்கிற, உனக்கு எப்படிப்பா சாவு வரும்? நீ ரத்தத்தை பானம் பண்ணுகிற, எப்படி சாவு வரும்? உனக்கு சாவே கிடையாதுங்கிறாரு. ரைட்? தூக்கி ஓரமா வச்சுட்டோம். அட்லீஸ்ட் ஆதியாகமம் 6:3 சொன்னார மனிதன் வாழ போகிறது 120 வருஷம்னு சொன்னார, அதையாவது நீங்க சீரியஸா எடுத்தாரன்னு கேட்கிறேன். மனுஷன் சொல்லதான் கேட்பீங்க, தேவன் சொல்றதை கேட்க மாட்டேன். அதனாலதான் நான் தீவிரமாக பேசி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பிசாசுடைய வார்த்தையையும் பிசாசுடைய ஏஜென்ட்டுடைய சத்தத்தையும் கேட்டு நீ சத்தியத்தை அறிய முடியாதபடி நீ ஏமாந்தது போதும் மகனே மகளே. பரலோகம் ஒன்னு நம்பி இருக்குப்பா. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. பாருங்க, 9வது தேவனுடைய வார்த்தை என்ன வார்த்தை? வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ரைட்? பிசாசு ஏஜென்ட் என்ன சொல்றாங்க? கோவிட் வந்துட்டு, டைபாய்டு ஃபீவர் வந்துட்டு, அது தொற்று நோய். நிறைய பேர் போயிட்டாங்க. நல்ல விசுவாசிகளா? ஆமா, நல்ல விசுவாசிகள் என்றுதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாத, உன் சரீரத்தை அணுக முடியுமா? ரைட்? நீங்கள் தேவர்களாக, அதாவது இயேசுவுக்கு வியாதி வந்தா உங்களுக்கு வரலாங்க. 3.5 ஆண்டுகளில் இயேசு கிறிஸ்துவுக்கு வியாதியே வரல. சீஷர்களும் வியாதிப்பட்டார்கள் என்று எழுதல. முட்டாள்தனமாக பிசாசின் ஏஜென்ட்கள் என்ன சொல்லி தராங்க? பவுல் சொல்றான் பாருங்க, எனக்கு உபத்திரவம் உண்டு, முள்ளு உண்டு. உபத்திரம் முள்ளுனா என்னதுன்னு எண்ணாகமோ 33:55 தியானிங்க. என்னுடைய நண்பர் 40 ஆண்டுகள் வட இந்தியாவிலே ஊழியம் செய்யறாருங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கிராமத்தில் அவரை அடிச்சு கையை உடைச்சிட்டாங்க. இப்ப இதுல ராடு வச்சிருக்கு. ஐயா, சுவிசேஷத்து நிமித்தமாக வருவதுதான் உபத்திரவம், அதுதான் முள்ளு. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுங்கிறார. உபத்திரம் உனக்கு வருமா? நீ அது வரும்னு நினைச்சா அது விரும்புகிறாய். சாபத்தை விரும்புகிறாய், அது உன்னை ஆண்டு கொள்ளுகிறது. மனம் திரும்புங்கள் எனக்கு பிரியமானவர்களே. ஒரு முறை பாருங்க, எத்தனையோ கேன்சர் பேஷண்ட் சுகமாகறாங்க. ஒரு 45 வயசு. நான் அவருக்கு பிரேயர் பண்றேன். தம்பி, இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன், உங்க சரீரத்தில் இருக்கிற கடைசி வைரஸும் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகிறது என்று சொன்னா, சரி சார்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் உள்ள ஏற்றுக்கொள்றதில்ல, சாபத்தை ஏற்றுக்கொள்றார். எப்படின்னு சொல்றேன், அண்ணன், எங்க அப்பாவும் 45 வயசுல கேன்சர் இறந்துட்டாங்க. சாபத்தை விரும்புகிறது புரியுதா? அந்த பாஸ்டருக்கும் குழந்தை இல்லை, நீ சாபத்தை விரும்புகிறாய். அந்த பாஸ்டரும் கடன் பிரச்சனை இருக்காரு, நீ சாபத்தை விரும்புகிறாய். ரைட்? அந்த பாஸ்டருடைய மனைவிக்கும் திறந்தோறும் சண்டை, நீ ஆனாலும் எங்க வீட்டுக்கும் வருது, நீ சாபத்தை விரும்புகிறாய். கஷ்டப்பட்டது போதும்பா. எனக்கு வருகிற தொலைபேசியெல்லாம் பார்த்தா, எப்பாப்பா அடுக்கடுக்காக கப்பலா ஏத்தலாம். எல்லாம் அவ்வளவு பிரச்சனையோடு வாழுகிறார்கள், அவ்வளவு பாடுகளோடு வாழுகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஏனையா பாடுபட்டார்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, நீங்கள் எந்த ஒரு பாடும் படக்கூடாது என்பதற்காக தான் அவர் சிலுவையில் அந்த பாடுபட்டார். ரைட்? நீ எந்த அவமானமும் படக்கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவ்வளவு அவமானப்பட்டார், அவ்வளவு நிந்தையை அனுமதித்தார். எதற்காக காயங்கள் பட்டார்? வேற 2 காரணங்களுக்காக அல்ல, ஒரே ஒரு காரணம் தான். நீ எந்த வியாதியும் படக்கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு தானே அவர் உனக்கு என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, சரீரத்தில் காயம் அடைந்தார்.
தழும்புகள் பெற்றார், அவருடைய தழும்புகளால் நீ குணமாக்கப்பட்டு இருக்கிறாய் என்று எழுதி இருக்கிறத அந்த வார்த்தையை கொஞ்சம் கனம் பண்ண கூடாதா? அதை நீங்கள் விசுவாசிக்க கூடாதா? டாக்டர் ரிப்போர்ட்டை விசுவாசிக்கிறாயே. ஹல்லேலூயா. ஓ thank you Lord, thank you Master for your goodness. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்னைக்கு தலைப்பு என்ன? யார் வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க போகிறீர்கள்? கடைசியாக இயேசு கிறிஸ்து காரணங்களோடு சொல்லி இருக்கிற உன்னுடைய ஸ்டேட்டஸை நான் வாசிக்கிறேன். மிக முக்கியமான ஒரு ட்ரூத்துங்க. வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அது ஒன்றும் தவறி போகாதுங்க, அது ஒன்றுமே தவறாதுங்க. தில்லா யோசுவா பேசுகிறான், நான் 40 வருஷம் தேவனோடு நடந்திருக்கிறேன், இப்போ நான் போகிற வழியிலே போகிறேன், அவர் சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகாதுன்னு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உன்னை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்? வாசிக்கிறேன். அங்கே யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 10வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வசனங்கள். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 10 verses from 34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. எதுல தவறாதுப்பா? எப்பா, தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தினால ஜனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்கள், எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் தேவர்களாக இருக்கிறீர்கள். இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க முடியும். உங்களாலே இதை விசுவாசிக்க முடியவில்லை என்றால் அவர் உன்னை பற்றி எப்படிப்பா அப்படி சொல்லுவாரு? உன்னால விசுவாசிக்க முடியும். தேவர்கள் என்றால் என்ன? சிம்பிளா சொல்றேன் பாருங்க. எந்த பிரச்சனையும் உன்னை மேற்கொள்ளாது, நீ தான் பிரச்சனையை மேற்கொள்ளுவாய். நீ எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கிறாய், நீயும் வாழுவாய், வையகத்தையும் வாழ வைப்பாய். அதுதான் தேவன் என்கிற ஸ்டேட்டஸ். யார் வார்த்தையை நீங்க நம்ப போறீங்க? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை தானே சொல்றேன். இன்னைக்கு மனம் திரும்புங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, எத்தனையோ முறை காஸ்பல் புக்கை வாசித்தேன், நான் இந்த வசனத்தை நெக்லெக்ட் பண்ணிட்டேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று கேட்டு முடிப்போமா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. என்னுடைய செய்தியை என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் கேட்கிற அத்தனை வியூவர்ஸுக்கும் நான் வாசித்த இந்த வசனங்கள் எல்லாம் அது மாம்சமாக மாறுவதாக, அது அனுபவமாக மாறுவதாக. இருளிலே வைத்திருக்கிற பிசாசை ரிமூவ் யுவர் filthy hand. You have no right over our children. என்னுடைய பிள்ளைகள் மீது பிசாசின் ஆதிக்கத்துக்கு அதிகாரம் கிடையாது, இருளுக்கு அதிகாரம் கிடையாது. இவர்கள் தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். தேவனை போல இந்த பூமியை வாழ வைக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.